அரசியலில் நிறைய அனாதைகள் உருவாகிவிட்டார்கள். இவர்களை வேறெங்கும் சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லாதவர்கள். இவர்கள் எல்லாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் ஏன் அனாதைகளானார்கள்? தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தலில் இந்த அரசியல் அனாதைகள் என்ன செய்ய போகிறார்கள்? எல்லாருக்கும் தெரியும், தமிழக தேர்தல் என்பது ஒரு 3%, 5% வாக்குகள் தான் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது. இப்பொழுது அது ஓட்டர் இந்தியா டுடே சர்வே படி அது 12% இருக்கிறது என்றாலும் தாவேகா என்ன ரோல் பிளே பண்ண போகிறது, அவங்க என்ன நிலை எடுக்க போகிறாங்க என்பதை பொறுத்து தான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலையில் இந்த அரசியல் அனாதைகள் என்ன ஆவாங்க, எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியல் அனாதைகள்னு நம்ம சொல்கிறது 1 ராமதாஸ், 2 ஓபிஎஸ், 3 சசிகலா, 4 டாக்டர் கிருஷ்ணசாமி. இந்த 4 அரசியல் அனாதைகளும் இனிமேல் பட்டு என்ன செய்ய போகிறாங்க, அவங்க எங்கெங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க யாரையாவது வளர்ப்பு தந்தையாகவோ வளர்ப்பு தாயாகவோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சியில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களா, என்ன ஆக போகுது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. முதலாவது பார்த்திங்கன்னா ராமதாஸ். திருமாவளவன் புதிய தலைமுறைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார். அந்த இன்டர்வியூவில் ஒரு கேட்டகாரிகளாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவும் பாமகவும் எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது. ஒருவேளை நாளை திமுக அணிக்கு பாமக வந்தால் என்ன செய்வீர்கள் என்பது கேள்வி. அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது சொல்கிறாரு, நாங்கள் வெளியேறிடுவோம், நாங்கள் அந்த அணியில் இருக்க மாட்டோம் அப்படின்றது திருமாவளவனுடைய பதில். திருமாவளவனுடைய இந்த பதில் ரொம்ப காயங்கள் நிறைந்த அந்த பதில் தான். ராமதாஸ் ஒரு சாதாரண அரசியல் கட்சி தலைவராக இல்லை. ஒரு காலத்தில் பிராமணர் அல்லாத ஒரு கூட்டணின்னு தென்னிந்திய நல சங்கம்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அவங்க தான் இடஒதுக்கீடு கோரிக்கையை தமிழக வரலாற்றில் கொண்டு வந்தவங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற அடிப்படையில் அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் ராமதாஸ் பிற்காலங்களில் தலித் அல்லாத ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியை உருவாக்குனார். கூட்டணியை உருவாக்குனதோடு இல்லாமல் நாடக காதல், பேண்ட்டு போடுறான், சட்டை போடுறான், ஜீன்ஸு போடுறான், பொண்ணுங்களை மயக்கிறான், தலித்துகள் நாடக காதல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சாரம் கொண்டு வந்தார். அதில் முதல்ல அடி வாங்கினது கண்ணகி முருகேசன் அப்படின்னு ஒரு 2 பேர். அதில் கண்ணகி வன்னியர், முருகேசன் தலித்து. 2 பேரையும் கண்டுபிடிக்க முடியல. 2 பேரும் ஓடி போயிட்டாங்க ஊரை விட்டு. அதுக்காக அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தரை ஒரு 150 அடி கிணத்துல இறக்கி அடித்து அவங்க 2 பேரும் எங்கே இருக்கிறாங்கன்றத விவரத்தை வாங்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு சுடுகாட்டில் படுக்க வச்சு ஊரெல்லாம் கூடி அவங்க காதில் விஷத்தை ஊற்றி அவங்கள படுகொலை பண்ணாங்க. அதே மாதிரி இளவரசன் திவ்யா, இந்த 2 பேரோட படுகொலையும் ரொம்ப மோசமான ஒரு படுகொலை. பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் இருந்த கிராமம் ஒரு நக்சலைட் இன்ஃபெஸ்டட் கிராமம். அந்த கிராமத்தோடைய என்ட்ரன்ஸில் தான் அப்பு, பாலன் 2 தோழர்களுக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கும். அவ்வளோ முற்போக்கான அந்த கிராமம். அந்த கிராமத்தில் இவங்க அந்த தர்மபுரி பார்லிமெண்ட்டில் ஜெயிக்க முடியல, அதனால் அதுக்காக ஒரு பிரச்சனை பண்ணோன்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்கு கூட்டெல்லாம் கூட்டி, வன்னியர்கள் கூட்டெல்லாம் கூட்டி, அந்த திவ்யாவோட அப்பாவை அசிங்கமாக பேசி, நீ எல்லாம் மனுஷனாடா, நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த இளவரசன் திவ்யா காதலை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பெற்றோர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பெற்றோர் அக்செப்ட் பண்ணிவிட்டு 2 பேருடைய காதலும் கிட்டத்தட்ட ஓகே. இளவரசன் எஸ்ஐக்கு செலக்ட் ஆகிட்டான். அதனால் 2 பேரும் நல்லா வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க கொடுத்த அந்த சாதிய தாக்குதல்னால திவ்யாவோட அப்பா தூக்கு மாட்டி செத்துடுறாரு. அதுக்கப்புறம் இளவரசனை கொண்டு போயிட்டு அடித்து ட்ராக்கில் போட்டு கழுத்தை வெட்டிட்டு இவங்க ட்ரெயின் ஏறிச்சுன்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு டாக்டர், ரொம்ப ஃபேமஸான டாக்டர்,
அவர் பார்த்த உடனே சொல்லிட்டாரு, "ஏம்பா 100 கிலோமீட்டர் வண்டி ஸ்பீட்ல வரக்கூடிய வண்டி வந்து அடிச்சா அவன் வந்து ஃபுல் பாடியும் அவனுக்கு கிடைக்குமா? ஃபுல் பாடி கிடைக்குதுன்னா, கண்டிப்பா இது வண்டி அடிச்சது இல்ல" அப்படின்றார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய கடைசியா நடந்த கவின்னு, இப்ப நடந்த ஒரு தற்கொலை, இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை வந்து இந்த நாடக காதல் கான்செப்ட் தான். இந்த நாடக காதல வச்சு ஒரு இயக்குனர் ஒருத்தரு, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இயக்குனர் ஒருத்தரு, அவர் 2 படம் எடுத்துட்டாரு. திரௌபதி 1, திரௌபதி 2 அப்படின்னு அவர் 2 படத்தையும் எடுத்துட்டார். நாடக காதல பேஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி மோசமான ஒரு கல்ச்சர் வந்து தமிழகத்தில உருவாவதுக்கு காரணம் வந்து டாக்டர் ராமதாஸ். இதுல வந்து அதிகமா பாதிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள். ஒரு கட்டத்துல 12,000 தலித் குடிசை வீடுகள் எரித்து நாசமாக்கப்பட்டுச்சு. இவங்க செஞ்ச செயல்கள் வந்து கொஞ்சமும் நஞ்சமும் கிடையாது. ஈழ விடுதலை போர்ல கூட கொத்து கொத்தா தமிழர்கள் சாவும்போது, அ தனது மந்திரி பதவிய ராஜினாமா பண்ணாம இருந்தவரு அன்புமணி. அந்த அளவுக்கு பதவி வெறி பிடிச்சு இருந்தவங்க. அப்போ போராட முன்வரும்போதெல்லாம் பொங்கல் முடிஞ்சு போராடலாம் அப்படின்னு திருமா கிட்ட ராமதாஸ் சொன்னாரு. கடைசியா திருமா வந்து ஒரு 4 நாள் உண்ணாவிரதம் அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு எதிரா இருக்கும்போது, ஸ்டெத்தஸ்கோப்ப மாட்டி வந்து, "திருமா உடல்நிலை சரியில்ல. அடுத்தது நம்ம 2 பேரும் இணைஞ்சு போராடலாம். தமிழகத்தில பால் வண்டி, ஈபி வண்டிய தவிர வேற வண்டி எதுவும் போவாது" அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்த டைவர்ட் பண்ணவரு டாக்டர் ராமதாஸ். அப்போ கலைஞருடைய ஆட்சி தான் இருந்தது. அந்த ஆட்சிய கவுக்கிறதுக்கு ஆட்சியிலேருந்து படுகொலையை எதிர்த்து அ காங்கிரஸ் அரசுலேருந்து வெளியில வந்தா, இங்க ஏடிஎம்கேவோட சேர்ந்து அரசமைக்கவும் தயாரா இருந்தது தான் காங்கிரஸ் கட்சி. அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு வந்து நிலவிச்சு. இது எல்லாத்தையும் பண்ணது வந்து டாக்டர் ராமதாஸ். இந்த காயங்கள்லாம் திருமாக்கு இருக்குமா? இருக்காதா? ஒரு கண்ணகி முருகேசன் படுகொலைய வந்து ரிப்போர்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் பண்ணது நக்கீரன் தான். அதுல இருந்த எனக்கே இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த கொடுமையுடைய காயங்கள் வந்து என் மனசுலயே ரணமா இருக்கு. அதே மாரி இளவரசன் திவ்யா. அதையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். அதுலயும் அதோட காயங்களும் இருக்கு. இப்படி நாடக காதல் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவ கொலை செய்யறதுக்கு மட்டும் ஒரு 20 அட்டெம்ப்ட் நடந்திருக்கும். திருமாவ வெட்டுறதுக்கு, போறதுக்கு, வர்றதுக்குன்னு. ஒரு 20 அட்டெம்ப்ட் நடந்திருக்கும். அந்த மாதிரி இருந்த டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னைக்கு திமுக பக்கம் வர்றாரு. திமுக பக்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. திமுக 3 சீட்டு குடுக்குறேன்னு அவர் 10 சீட்டு கேட்கிறாரு. இத நம்ம வந்து நம்மளோட காணொளியிலேயே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு அரசியல் கட்சி தலைவரா விட்டுருங்க. ஒரு சாதாரண மனிதராவே திருமாவால எப்படி ஜீரணிக்க முடியும்? அதனால தான் அவர் வந்து பேட்டியில வெடிச்சுட்டார். வெடிச்ச உடனே திமுக முகம் ஆடி போயிடுச்சு. ஆடி போயிட்டு திருமாவ கூப்பிட்டு, "நாங்க வந்து என்னைக்குமே ராமதாஸோட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணல. அவரு முயற்சி பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனா திமுக சொன்னது வந்து, நாங்க என்னைக்குமே முயற்சி பண்ணல. ராமதாஸ நாங்க சேர்க்க மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். மாட்டோம். கூட்டணியில ராமதாஸ எந்த காரணத்த கொண்டும் நாங்க சேர்க்க மாட்டோம். நீங்க வந்து கூட்டணிய விட்டு வெளியில போறேன்ற மாரிலாம் நீங்க பேசுறது தப்பு அப்படின்ற மாரி திருமாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமா ராமதாஸ் வந்து என்ன செய்ய போறார் அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ராமதாஸ் வந்து தாவேகா பக்கம் தான் போறாரு. தாவேகா பக்கம் தான் அவர் நிக்கிறாரு. தாவேகா பக்கம் நின்னு அவரு இந்த முறை தேர்தல சந்திக்கிறாரு. இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லாரி லாரியா தொண்டர்கள திரட்டி தேமுதிக கொடி, அந்த கொடி வந்து திருச்சி தாண்டுனா பெருசா இருக்காது. மதுரையில கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான். அது வரைக்கும் போயி தேமுதிக கொடிகள வெட்டுனவரு ராமதாஸ். ரஜினிக்கு எதிரா பேசினவரு ராமதாஸ். அவரு இன்னைக்கு யார்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறாருன்னு பாருங்க. விஜய் கிட்ட போய் தஞ்சம் அடைகிறாரு.
இதுதான் அவருடைய நிலை. மார்க்சிஸ்டுகளும் நக்சலைட்டுகளும் பெரியாரிய தோழர்களும் சேர்ந்து உருவாக்கின கட்சி பாமக. அந்த கட்சிக்குள்ள அன்புமணின்னு தன்னோட பையனை கொண்டு வந்து அவனை மந்திரியாக்கி அழகு பார்த்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ராமதாஸ். முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கும்போது அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சர். கொள்ள கொள்ளையா கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் UPA 1, UPA 2. UPA 2 தான் இந்த படுகொலை நடக்குது. UPA 2 ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர். மார்க்சிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் நக்சலைட்டுகளும் சேர்ந்து உருவாக்கின அந்த கட்சியை வந்து தன்னுடைய மகனுக்கான கட்சியாக மாற்றி அதில் கோடியா பணம் சம்பாதிச்சு குளிர்ந்தவர் இந்த ராமதாஸ். அவர் நடிகர்களை எதிர்த்து அரசியல் கண்டவர். அவர் வச்சது தான் சட்டம். அவர் ஒரு போராட்டம் நடத்தினார்னா பால் வண்டி EB வண்டியை தவிர வேற எந்த வண்டியும் ஓடாதுன்னு மிரட்டுவார். இன்னைக்கு விஜய் கிட்ட போய் கூட்டணி சீட்டு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதுதான் ராமதாஸுடைய நிலவரம். இதுதான் அரசியல் அனாதை நம்பர் 1. அரசியல் அனாதை நம்பர் 2 OPS. இவர் சிங்கிள் பைசா கூட செலவு பண்ண மாட்டார். இவருக்கும் பாஷ்யம் பில்டருக்கும் இடையில வாய்க்கால் தகராறு மட்டுமே 1000 கோடி இருக்கு. அந்த பாஷ்யம் பில்டர் அபினேஷ் கிட்ட இருந்து காசு வாங்கி கொடுன்னு இவர் கெஞ்சறது தான் வந்து இவருடைய அரசியலுடைய முக்கிய தாரக மந்திரம். அதுக்காக ஸ்டாலினை பார்ப்பாரு, அதுக்காக அமித்ஷாவை பார்ப்பாரு. இதெல்லாம் இவருடைய தாரக மந்திரம். இவர்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, என் காசு எல்லாத்தையும் பிள்ளைங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சொத்து எல்லாத்தையும் பிள்ளைங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என்கிட்ட 5 பைசா இல்லை அப்படின்றது. இவருடைய மெயின் டிமாண்ட் வந்து அதிமுகக்குள்ளே பூந்து அதிமுகக்குள்ளே மறுபடியும் சங்கமமாகி சீட்டு வாங்கி அவங்க செலவுலேயே நின்று ஜெயிக்கணும் அப்படின்றது தான் இவருடைய பிளானு. ஏன்னா இவர் தனியாக போட்டி போட்ட ராமநாதபுரத்தில் இவர்கிட்ட இருந்த தர்மர்னு ஒருத்தர் வந்து 100 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டார். 100 கோடி ரூபாய் கீழே கொடுக்கவே இல்லை. 100 கோடி ரூபாய் அவர் அடிச்சே போயிட்டார். 3 லட்சம் வாக்குகளை வந்து இவர் வாங்குறாரு. ஆனால் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாரு. அதனால் இந்த முறை வந்து அவர் எந்த காசையும் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. செலவு பண்ணாமல் காசு செலவு பண்ணாமல் மங்களம் பாடணுன்றது தான் அவரோட டிமாண்டு. அதுக்காக அதிமுகவுக்கு போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். அது ஒரு கட்டம் வரைக்கும் அவரை வரவேற்றாங்க. வாங்க அவைத்தலைவர் பதவி தரலாம் அப்படின்னாங்க. ஆனால் இவருக்கு வந்து பேராசை வந்து பொதுச் செயலாளர் பதவி தனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எடப்பாடி கொடுத்து அந்த ஆஃபரை அவர் தூக்கி போட்டார். முடியவே இல்லை. அவரு இப்போ அதிமுகவில் சேர்றதுக்கு எடப்பாடி நோ. இன்னொன்னு நோ சொல்லிட்டார் எடப்பாடி. என்னன்னா, நீ வந்து அதிமுகவில் சேர்றது மட்டும் இல்லை, நீ ஒரு கட்சியை ஆரம்பித்து அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் வேணாம் அப்படின்றதான் எடப்பாடியுடைய நிலை. இவரும் இப்போ அரசியலில் அனாதை ஆகிட்டார். ரைட்டுங்களா? அரசியல் அனாதை ஆனவுடனே இவரும் இப்போ போகிற இடம் எது? தாவேகா. தாவேகாவில் ஏதாவது சீட்டு கிடைக்குமா அப்படின்றத இவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அரசியல் அனாதை நம்பர் 3 வந்து சசிகலா. இந்தம்மா வந்து இந்த முறை தேர்தலில் போட்டி போடணுன்ற மாதிரி ஒரு ஐடியா பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்காக திருமங்கலம் தொகுதி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. திருமங்கலம் தொகுதி வந்து தொடர்ந்து அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் வந்து இப்போ இருக்கிறவரும் சசிகலாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் இருக்கார். அந்த தொகுதியை வந்து பல்ஸு போட்டு அந்த தொகுதியில் யார் நிற்கிறா, யார் ஜெயிப்பா, யார் வருவா, முக்குளத்தோர் பலம் என்ன, சாதிகளுடைய பலம் என்ன, எல்லாத்தையுமே இப்போ வந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தம்மா எப்படியாவது மறுபடியும் அரசியல் அரங்கத்துக்கு வந்து அதிமுகவுக்குள்ளே வந்துடணும் அப்படின்றது அந்த அம்மாவுடைய எய்மு. இப்போது அவங்க வந்து வெயிட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. புதுக்கோட்டையுடைய முன்னாள் எம்எல்ஏ ரத்தன சபாபதி, அப்புறம் அமமுகவை சேர்ந்த மகளிர் அணி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. உடனே அமமுகவுடைய முன்னாள் மகளிர் அணியை வந்து அமமுகவை விட்டே நம்ம டிடிவி நீக்கிட்டார். இந்த அம்மாவுடைய ஏம் வந்து முழுக்க முழுக்க அங்கே தான். அதனால் அங்கே இப்போது அங்கேயும் முடியாது அப்படின்றது. சசிகலாவை வந்து யோசிக்கவே முடியாதுட்டார் நம்ம எடப்பாடி. அதாவது கூட்டணிக்கு கூட சேர்க்க முடியாது. ஓபிஎஸ் மாதிரி தான். கூட்டணி வந்தால் கூட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சசிகலாவுடைய நிலவரம்.
அதனால இந்த அம்மாவும் டிவிகேவை நோக்கி போயிட்டுருக்காங்க. அடுத்த அரசியல் அனாதை பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி. இவர் 10 சீட்டு கேட்டு தாவேகா கிட்ட பேசினாரு. இப்போ அந்த 10 சீட்டு முடியாது அப்படின்ன உடனே, இப்போ டெல்லி மூலமா என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்காக அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. தேமுதிக 2 சைட்லயும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்கள அரசியல் அனாதைகள் லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னு அதிமுகல குழு அமைக்கல. பாஜக குழு அமைச்சிருக்கு. அதுல பாலச்சந்திரன் ஒரு ஏடிஜிபி, அவர் நாயுடு. அவர் தேமுதிக கிட்ட பேசுறாரு. அதே மாதிரி துரைசாமி அப்படின்னு ஒருத்தர். அவர் தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர். துரைசாமியும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் நெருக்கம். அவர்கிட்ட பேசுறதுக்கு துரைசாமி பிளஸ் பாலச்சந்திரன் அடங்கிய குழு பாஜக அமைச்சிருக்கு. ஆனா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது யாரு? கூட்டணி கட்சிக்கு தலைமையான அதிமுக. கடைசியில அதிமுக எத்தனை சீட்ல நிக்கணும்னு பாஜக சொல்லும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அந்த சைட்ல நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப தமாஷா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிஎம் வராரு. அதுக்கப்புறம் அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் அதுக்கு முன்னாடி வராங்க. அதுக்கேற்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்க போகுது. 15ஆம் தேதி விஜய் சேலத்தில் பேச போறாரு. அதுக்கப்புறம் தான் பல முடிவுகள் வெளிவரப்போகுது. ஸோ இந்த அரசியல் அனாதைகள் எல்லாருமே எப்படி ஆர்கனைஸ் ஆகுறாங்க, எப்படி தாவேகா காலில் விழுறாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் பெரிய புதிரா இருக்கு. ஆனால் இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த அரசியல் அனாதைகளுக்கு தாவேகா தான். தாவேகாவோட சேர்ந்து தான் இவங்க கூட்டணி அமைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாதிக்கப்பட போகிறது ஓபிஎஸ், சசிகலா, இந்த டீம் எல்லாமே பெரிய அளவுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகி போய் தாவேகாவோட போகுதுன்னா அதிமுக வாக்குகள் தான் பிரியும். குறிப்பாக முக்குளத்தோர் வாக்குகள் பிரியும். அந்த அபாயம் என்பது இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கு. இதெல்லாம் ஒரு சைடு இந்த அரசியல் அனாதைகள் ஹேண்ட்லிங்லாம் ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருந்தாலும், திமுக ஒரு பெரிய மாநாட்டை கேகேஎஸ்ஆரும் தங்கம் தென்னரசும் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்களால திருவண்ணாமலை மாநாட்டை மிஞ்சி நடத்த முடியல. திருவண்ணாமலை மாநாட்டில் ஃபுல்லாக கூரை போட்டு ஏவாவேலு அசத்துனாரு. 1,00,000 பேர் கலந்துக்கிட்டதா சொன்னாங்க. இதில் இன்னைக்கு நடக்கிற இந்த மாநாட்டில் 1,00,000 பேர் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த மாநாட்டு ஏற்பாடுகள் அளவுக்கு இந்த மாநாட்டை கேகேஎஸ்எஸ்ஆர்லையும் நம்ம தங்கம் தென்னரசாலையும் கொண்டு போக முடியல. 2 பேரும் மாநாடு நடத்துறதுல கில்லேடிகள். அந்த அளவில் திமுக தன்னுடைய வியூகத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அரசியல் அனாதைகள்னு சொல்ற இந்த சப்ஜெக்ட் தான் இனிமேல் பட்டு தமிழ்நாட்டில் பல விஷயங்களை தீர்மானிக்க போகுது. அந்த அளவுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பில்டப் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், என்ன முடிவு வரும் அப்படின்றது வரக்கூடிய தேர்தல் தான் சொல்லும். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.